Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. thumbnailல பாத்தீங்க அப்படினா நான் before first month second month நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு. சோ அதிலே தெரிஞ்சிருக்கும். இது பாத்தீங்க அப்படினா கோயிலுக்குலாம் பூ முடி கொடுப்போம்ல. சோ அந்த டைம்ல வந்து ஃபுல்லா வந்து ஹேர் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. anyhow வந்து ட்ரெடிஷனல் ஹேரா இருந்தாலும் அது வந்து grow பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்ல. சோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது பாத்தீங்கன்னா after first month. சோ ஒரு மாசம் கழிச்சு வந்து ஹேர் வந்து எந்த அளவுக்கு growth ஆயிருக்கு அப்படின்றது. இது வந்து after 2 months. ஸோ 2 மாசத்துல நமக்கு வந்து ஹேர் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை ஹேர் வந்து நமக்கு நீளமாக இருக்கிறது பெருசில் அடர்த்தியாக இருக்கணும். அந்தளவுக்கு எப்படி செய்கிறது எப்படி கொண்டு வருதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீட்லேயே ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். அண்ட் ரொம்ப சுலபம் அண்ட் ஈஸியாக வந்து இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கடாயிலே செய்யலாம். இதில் செய்யும் போது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக இதில் 100 ml அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடிய அளவு வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 20 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா முடி வந்து கருமையாகும். ஈஸியாக இப்போ எல்லாத்துக்கும் நரைச்சிடுதில்ல. ஸோ அந்த நரை வந்து ஈஸியாக விழுகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் மருதாணி பொடி வாங்கி போட்டுக்கலாம். கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, இது மூணையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சதும் இது மூணுத்தையும் நம்ம கொட்டிடலாம். வேப்பிலை வந்து பொடுகெல்லாம் தலையில் வரும்ல. ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, போட்டோன்னே நல்லா ஆயில் கொதிக்கும் போது தான் போடணும். போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்து அந்த கலர்லாம் நிறம்லாம் மாறணும். இலைகளோட நிறம் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த பொருளை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மக்கிட்ட ஈஸியாக நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக டெய்லி ஈவினிங் ஒரு நைட் வந்து தலையில் நல்லா வந்து தேய்ச்சிருங்க. நார்மலாக ஆயில் தேய்ப்போம்ல, அதே மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து தலை தேய்ச்சி குளிச்சுருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து என்னை போல் உங்களுக்கு சூப்பராக வந்து வளர்ந்துடும். இந்த ஹேர் ஆயில் நம்மளோட முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்க, நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு, பொடுகெல்லாம் போக்குறதுக்கு அண்ட் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவே நமக்கு ஹேர் வந்துட்டு நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.